அனைத்து பார்வைக்கும் நடிகர்களுக்கும் நான் உங்கள் புகழ் வில்சன். இன்றைய நம்ம ஸ்லோகன் கண்டெஸ்ட்ல எப்படி நம்ம $50 வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற பதிவு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்லோகன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கான விஷயம், நம்மளோட நோக்கம், எந்த நோக்கத்துக்காக வந்து இந்த நிறுவனம் வந்து செயல்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் மூலியமா வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸ்லோகன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு 3 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு வார்த்தையா இருக்கலாம். சோ இதான் வந்து ஸ்லோகனா இருக்கும். அவங்களுடைய எதிர்கால நோக்கத்தை வந்து பேஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்லோகன் மேக் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனிஸா இருக்கு. சோ அந்த இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி அவங்களுடைய ஸ்லோகனை வந்து மேக் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடிடாஸ் எடுத்துட்டா பாத்தீங்கன்னா இம்பாசிபிள் இஸ் நத்திங். அதாவது பாத்தீங்கன்னா அடிடாஸ் கம்பெனி பார்த்தா அவங்களால முடியாதது என்பது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இம்பாசிபிள் இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்லோகனை வந்து வச்சிருக்காங்க. ஆப்பிள் நிறுவனம் எடுத்துட்டா பாத்தீங்கன்னா திங்க் டிஃப்ரெண்ட். அதாவது பாத்தீங்கன்னா புது விஷயத்தை வந்து திங்க் பண்ணணும், புது விஷயத்தை வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் டிஃப்ரெண்ட் அப்படின்ற அவங்களுடைய ஸ்லோகனை வந்து செட் பண்ணிருக்காங்க. தேர்ட் ஒன்று பாத்தீங்கன்னா BMW அப்படின்னு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா தி அல்டிமேட் டிரைவிங் மிஷின் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சோ அல்டிமேட் டிரைவிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்லோகனை செட் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் ஒன்று கூகுள் எடுத்துட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா டோன்ட் பி ஈவில். அதாவது பாத்தீங்கன்னா தீமையை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை நம்ம வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னா நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே வந்து எடுத்து கொடுக்குற விஷயம் தான் அந்த கூகுள் வந்து அதோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் சொல்லக்கூடிய SEO சொல்லக்கூடிய சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் பாத்தீங்கன்னா கூகுள்ல நம்ம என்ன விஷயம் வந்து சர்ச் பண்றோமோ அதுக்கான ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து வந்து கொடுக்கும். சோ அந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய கம்பெனிஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸாம்பிளா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பாத்துறோம். இதே வந்து நம்ம நேஷனல் லெவல்ல என்னெல்லாம் ஸ்லோகன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், என்னெல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சில ஸ்லோகன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். வந்தே மாதரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மதர் ஐ பவ் டு தீ. அதாவது பாத்தீங்கன்னா மதர் ஐ பவ் டு தீ, என்னுடைய பாரத நாட்டை, என்னுடைய தாய் நாட்டை நான் வந்து வணங்குறேன் அப்படின்றது தான் வந்தே மாதரத்துக்கான ஸ்லோகனுக்கான ஒரு தமிழ் அர்த்தம். மேலும் பாத்தீங்கன்னா சத்தியமேவே ஜெயதே, உண்மை வந்து ஒரு நாள் வெல்லும். ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ், உண்மை ஒரு நாள் வெல்லும். அடுத்து பாத்தீங்கன்னா கரோ யோ மாரோ, கரோ யா மாரோ, டூ ஆர் டை. அதாவது பாத்தீங்கன்னா செயல், நம்ம ஒரு செயல்ல வந்து ஈடுபடுறோம் அப்படின்னா அந்த செயலை வந்து விடாமுயற்சியோட நம்ம வந்து தொடர்ந்துட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த முயற்சியோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த முயற்சி வந்து மேற்கொண்டுட்டே இருக்கணும். டூ ஆர் டை, அந்த செயலை வந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நம்ம முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். அதான் அதனுடைய பிரின்சிபல். அடுத்து பாத்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது பகத்சிங் மற்றும் அவருடைய போராளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற இந்த ஸ்லோகன் வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த ஸ்லோகனுடைய முழு அர்த்தம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் லைவ் தி ரெவல்யூஷன், லாங் லைவ் தி ரெவல்யூஷன், ஒரு நீண்ட புரட்சி போராட்டம். இந்த ஸ்லோகன் பாத்தீங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத், இதனுடைய மீனிங் என்ன பாத்தீங்கன்னா லாங் லைஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பாத்தீங்கன்னா நீண்ட புரட்சி போராட்டம். ஒரு சுதந்திரம் என்பது பாத்தீங்கன்னா உடனே வந்து ஒரே நாள் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, நீண்ட போராட்டமா தான் நம்மளுக்கு வந்து போராட தான் நம்மளுக்கு வந்து இந்த சுதந்திரம் வந்து கிடைச்சிச்சு. அதனுடைய விளைவாக தான் இந்த இன்குலாப் ஜிந்தாபாத்ங்கிற ஸ்லோகன் வந்து எல்லா இடத்திலும் பரவி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வேர்டா வந்து இந்த இன்னைக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்குலாப் ஜிந்தாபாத்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வார்த்தையாகவும் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமாகவும் ஒரு எனர்ஜெட்டிக் வேர்டாகவும் இருக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் வேலை எல்லாரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வழியில வந்து இந்த ஸ்லோகனை வந்து நம்ம மேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் பாத்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட் மூலமாக பாத்தீங்கன்னா ஸ்லோகன் மேக் பண்ற இந்த கான்டெஸ்ட் மூலமா பாத்தீங்கன்னா $50 வந்து சுலபமா வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ ஸ்லோகன் பத்தியான பேசிக்ஸ் எல்லாம் எப்படி ஸ்லோகன் அப்படின்றத ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இந்த பேசிக்கான ஸ்லோகன் பத்தி தெரிஞ்சுட்டீங்க நீங்க, உங்களாலையும் கண்டிப்பா இந்த கான்டெஸ்ட் மூலமா கண்டிப்பா வந்து ஏர்ன் பண்ண முடியும். சோ இந்த கான்டெஸ்ட்ல எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்படி வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இந்த கான்டெஸ்ட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க இந்த கான்டெஸ்ட் மூலமா ஸ்லோகன் வந்து ஜஸ்ட் ஒரு 3 வேர்ட்ஸ் அல்லது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி இந்த கான்டெஸ்ட்ல வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் வந்து $50 வந்து ஏர்ன் பண்ண முடியும். சோ அதுக்கான வழிகள் எப்படின்றத நம்ம இந்த பதிவுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். ஸ்லோகன் ஸ்லிங்கருங்கிற இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி உங்களோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும், ஸ்லோகன் ஸ்லிங்கர்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ணிக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு இமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். அப்படி ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 7 டூல் பார் வந்து இருக்கும். ஸோ அந்த 7 டூல் பார் பார்த்தீங்கன்னா வியூ ஓப்பன் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஓப்பன் இப்போ வந்து கண்டெஸ்ட் என்ன கண்டெஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா $50 கண்டெஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. இந்த ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் ஏ நேம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கான ஒரு ஸ்லோகன் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதனால் $50 வந்து இந்த கண்டெஸ்ட் ப்ரைஸை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த $50 வந்து ப்ரைஸ் அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெஸ்ட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 803 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டெஸ்ட் வந்து பிராண்ட் ஜப்ரா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து $50 ஒரு கண்டெஸ்ட். நீங்க இந்த வெப்சைட் இப்போ போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து $400 கண்டெஸ்ட் கூட இருக்கலாம், இல்லை $700 கண்டெஸ்ட் கூட உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன லக் இருக்கு, ஸோ அந்த கண்டெஸ்ட்ல போய் ஜாயின் பண்ணுங்க. ஐ எம் லுக்கிங் ஃபார் எ நியூ நேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கண்டெஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகிடுங்க. இந்த கண்டெஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க தான் $50 ப்ரைஸ் அமௌண்ட்டு,
மொத்தம் பார்த்தீங்கன்னா 804 பேர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தீங்கன்னா 4 days 1.5 hours கூட 145 minutesல வந்து இந்த கண்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, என்ன கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து எதிர்பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லுக்கிங் நேம் ஃபார் மோஸ்ட்லி ஒரு ஸ்லோகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து இங்கே லோக்கல் ஆஸ்திரேலியா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு ஸ்லோகன் வந்து தேவைப்படுது, ரியல் எஸ்டேட் கம்பெனிங்கன்னா ஒரு ஸ்லோகன் தேவைப்படுது, அதுக்காக இவங்க வந்து ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐம் லுக்கிங் ஃபார் எ நேம் பீப்புள் கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர். அதை பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசுலையும் வந்து நினைவு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகன் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு சிம்பிளாகவும் இருக்கணும், நினைவு வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிடிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டிடிடி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க, டெஸ்டட் ட்ரஸ்டட் அண்ட் டைம்லி சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரைமிங்கான ஒரு ஸ்லோகன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. டெஸ்டட் ட்ரஸ்டட் டைம்லி அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ட்ரிபிள் வர மாதிரி சர்வீஸ் மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதே மாதிரி உங்களால் வந்து ஒரு ரைமிங்கான ஒரு ஸ்லோகனை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த ஸ்லோகனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து 3 டைம் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண முடியும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்லோகன்ஸ் வந்து என்ட்ரி பண்ணலாம். ஸோ அந்த 3 ஸ்லோகன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லோகன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஆக்டிவ் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பவர்ஃபுல், கிளாசிக், எக்ஸ்க்ளூசிவ், கன்ஃபார்மல், எனர்ஜெட்டிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு டேலண்ட், இந்த மாதிரி டேக்ஸ் இருக்கக்கூடிய எனர்ஜெட்டிக் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து உங்களோட ஸ்லோகன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட நீட்ஸை பொறுத்து அவங்க ஃபில்ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்லோகன் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கண்டெஸ்ட்டில் வந்து 3 ஸ்லோகன்ஸ் வந்து ஒரு கண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அப்படி உங்களுடைய ஒரு ஸ்லோகன் உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் வந்து வின்னர் ஆகலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கண்டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையான கண்டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான 3 ஸ்லோகன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அவங்களுடைய நீட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்டர் திஸ் கண்டெஸ்ட்னு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான வழி வந்து ஓப்பன் ஆகும். என்டர் திஸ் கண்டென்ட். ஸோ என்டர் திஸ் ஸ்லோகன் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோகன் வந்து இதில் ரைட் பண்ணலாம். ஸோ ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்லோகன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி. ஸோ இந்த ஸ்லோகன் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ ஹெல்த்தி, ஹெவி அண்ட் ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ ஹெல்த்தி, ஹெவி அண்ட் ஆனஸ்ட் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ரைமிங்காக எதிர்பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து ரைமிங்காக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ட்ரிபிள் டி அந்த மாதிரி எதிர்பார்க்காங்க. ஸோ இவங்க ரைமிங்காக எதிர்பார்த்தாங்க, ரைமிங்காக கொடுக்கலாம். சில பேர் வந்து ரைமிங்காக இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சிம்பிளஸ்ட் வேலை ஒரு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேலை வந்து கொடுக்கலாம். அவங்க நீட்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா $50 வந்து நம்மளுக்கு அமௌண்ட் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம வின் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அட்மின் சார்ஜாக பார்த்தீங்கன்னா $10 அவங்க வந்து எடுத்துக்குவாங்க ஃபீஸாக. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. அடுத்து சப்மிட் கொடுத்துட்டா நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வந்து செகண்ட் ஸ்லோகன் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி என்ட்ரி பண்ணணுமோ அதேமாதிரி செகண்ட் ஸ்லோகனும் நம்ம வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். சேம் ஒரே கண்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து நம்ம வந்து ஸ்லோகன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 ஸ்லோகன் அப்படின்னு உங்களால் ஃபில்டர் பண்ணி வைக்க முடியுது அப்படின்னு சொன்னால் குவாலிட்டியான ஃபில்டர் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லோகன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிங்க. அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அது ஒரே கண்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லோகன்ஸ் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அந்த வின் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2வது ஸ்லோகன் வந்து ரைட் பண்ணலாம். க்ளோஸ் அண்ட் crush with clients. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரைமிங்காக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரைமிங்காக பண்ணுறோம். சில பேர் ரைமிங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க ஸ்லோகனை. அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக ஒரு சிம்பிளஸ்ட் வேலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லோகனை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ க்ளோஸ் அண்ட் க்ரஷ் வித் கிளைண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு ஸ்லோகன் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்லோகன் வந்து ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து $50 வந்து நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இந்த $50 வந்து ஃபீஸாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அட்மின் சார்ஜாக பார்த்தீங்கன்னா $10 ஃபீஸாக வந்து இங்கே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து $40 வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டிஃபால்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சப்மிட் கொடுத்துலாம். ஸோ நம்மளுடைய ஸ்லோகன் வந்து சப்மிட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன ஸ்லோகன் சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்லோகனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். ஸோ உங்களோட மை அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன கண்டெஸ்ட்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே இன்னும் என்ன கண்டெஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றத வந்து மை அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு $400 கண்டெஸ்ட்
இருக்கலாம், இல்லை $700 கண்டெஸ்ட் இருக்கலாம், இல்லை $150 கண்டெஸ்ட் இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 150லேருந்து 1500லேருந்து 2000 கிட்ட அவ்வளோ பேர் தான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதனால வாய்ப்புகள் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறது குறைவு. ஸோ கான்டெஸ்ட் காம்படிஷன் வந்து ரொம்பவே குறைவு. அதனால் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து பேசிக் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இருந்தால் போதும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன உங்கள் நீட்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக இருக்குது, சில பேர் வந்து வெப் டிசைனிங் ரிலேட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி வச்சுட்டு ஸோ அந்தமாரி அவங்க என்ன எதிர்பார்க்குறவங்க அந்த கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்தமாரி தான் உங்களுக்கு காட்டும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஹெவி அண்ட் ஆனஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அண்ட் க்ரஷ் வித் கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்லோகன் கொடுத்துருக்கேன். ஸோ இது பேர் 3 ஸ்லோகன் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து 2 கொடுத்துருக்கேன், இன்னொன்று அப்புறமா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரே கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 ஸ்லோகன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்லோகன் வந்து அட்ராக்டிவாக ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு சிம்பிளஸ்ட் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்லோகனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம டேட் எண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாங்க அதில் நம்மளுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேமெண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளஸ்ட் ஒரே ஒரு வேர்ட் மட்டும், அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேர்ட்ஸ் அல்லது ஒரே ஒரு சென்டென்ஸை வச்சு நம்ம வந்து $50 ஏர்ன் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு காம்படிஷன் வந்து அதிகமாக கூட இருக்கலாம். சில டைம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $400 இல்லை $700 கூட ப்ரைஸ் அமௌண்ட் இருக்கலாம். ஒரே ஒரு வேர்ட்ஸை வச்சு நம்ம அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் வந்து காம்படிஷனும் அந்த அளவுக்கு கிடையாது, ரொம்பவே குறைவு. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 1400 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 14 ஹவர்ஸில் கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரியான கண்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கண்டினியூஸாக எல்லா கண்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம், வின் பண்ணலாம். இதில் ஸோ உங்களுடைய ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு யூனிக்கான இருக்கணும், மேலும் பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் வேல இருக்கணும். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூட அளவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த கண்டெஸ்ட்டில் வந்து வின் பண்ணலாம், இந்த ஸ்லோகன் கண்டெஸ்ட்டில். ஸோ இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றிகளுடன் நான் உங்கள் புகழேந்தி.